கேக் டீன் ரெடி பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக இது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்லேருந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, கேக் வந்து கீழே இருக்கிறதும் வந்து செம்ம ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அது பட்டர் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பட்டர் ஷீட்னா அதில் வந்து மெழுகு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆயில் தடவி அது மேலே வந்து பவுடர் டஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து டைரெக்டாக வந்து அப்படியே போர் பண்ணிடுவேன். மைனஸ் பண்ணலாம். எவ்வளோ ஊற்றுன்றதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இன்னுமே சுகர்லாம் அப்படி தான் இருக்குது, நெருக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஆக போகுதோ தெரியல, பார்ப்போம். ஓகே, 350 கிராம் ஊற்றிருக்கேன். ஏன் இந்த 350 கிராம் அப்படின்னீங்கன்னா, அப்போல்லாம் ஸ்பெசிஃபிக்காலாம் ஒன்றும் கிடையாது. 4 கிராம் ஊற்றிடலாமா? நான் இதெல்லாம் ஊற்றிட்டேன். ஸ்பெசிஃபிக்காக அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். டைமிங் ஓவர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் செஞ்ச ப்ரௌனிலாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன். இந்த வாட்டி தான் வந்து கிரிங்கிள் டாப் அப்படின்றது வந்து எதிர்பார்த்து இது செய்கிறேன். கிரிங்கிள் டாப்னா என்னன்னு எனக்கே தெரியாது. மேலே இருக்க லேயர் மட்டும் வந்து அழகாக ப்ரௌனிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். அதை நம்ம லைட்டாக வந்து கீறிட்டு விட்டுட்டோன்னா அப்படியே கேக் மேலே செட்டில் ஆகிடும். ஆனால் நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. அவிச்ச உடனேயும் சுடு சுடு இருக்கும்போதே சாப்பிட்ருவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்றப்போ. அதனால் வந்து நானும் அதே கேட்டகரி தான். எனக்கும் அப்படியே சூடாக சாப்பிட்றது தான் எனக்கும் பிடிக்கும். அதனால் இது வந்து எங்களுக்காக சூடாக சாப்பிட்றதுக்காக, இது வந்துட்டு உங்களுக்காக வீடியோ வந்து நம்ம இதை தனியாக பேக் பண்ணி இதை எடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக பேக் பண்ணி கிரிங்கிள் டாப் வருது இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது 420 கிராம் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு 2 வாட்டி தட்டி டஸ்ட் பண்ணிவிட்டு டஸ்ட்டை வந்து செட் பண்ணிட்டு, இதுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட். ஓகே, ஒரு பீஸ்க்கும் ஏற்ற மாதிரி சென்டரில் நான் வைக்கிறேன். ஓ மை காட், சாக்லேட் பீசஸ் வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல விடுங்க, நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த சாக்லேட்டோட ரேட் 250 ரூபா. 400 கிராம் வந்து 250 ரூபா வருது. ஓகே, இப்போ நீங்கள் இதை க்ளோஸில் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். சாக்லேட் உள்ள முழுகவே இல்லை, அப்படியே நிற்குது, திக் லேயராக நிற்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுருவோம். என்கிட்ட மைக்ரோ ஓவன் கிடையாது. அது பேர் என்னது, மைக்ரோ ஓவனே எனக்கு என்ன தெரியாது, ஓவன் அப்புறம் ஓடிஜி, அந்த ரெண்டுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். குக்கர்லேயே வச்சு காட்டுவாங்க. இதுதான் என்னோட குக்கர். இதை வந்து ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். செம்மையாக கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரௌனி செட் வந்து உள்ளே வைக்க போகிறோம். கையை சுட்டடாமல் வச்சுருடி தங்கம். வச்சுட்டேன். பால் பாத்திரம்லாம் பக்கத்தில் அப்படியே இருக்குது. வீடியோலையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாதாம் வந்து என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் வீடியோவுக்காக லைட்டாக 5 பாதாம் தானடா. சரி, ஓகே, மீதி எடுத்துட்டேன். போதுமா? பாதி பாதாம் தூவிட்டேன். இனி பார்ப்போம். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 8:05க்கு வச்சேன். இப்போ வந்து 8:55 ஆகிடுச்சு. 56 ஆகிடுச்சு.
இப்போ நான் லைட்டாக வந்து டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் வந்ததுன்னா ப்ரௌனி ரெடி. டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீதி காட்டுறேன். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் ரவுண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்போ வந்து ப்ரௌனி வந்து ரொம்ப 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 சூடாக இருக்குது. கட் பண்ணி பார்த்துலாமா? ஓ, இதுக்குன்னு கரெக்டாக அவங்கெல்லாம் கத்தி வச்சுருப்பாங்க. நமக்கு நம்ம வீட்டு கிச்சன் கத்தி தான். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. நம்ம சென்டர் பீஸ் எடுத்து அழகாக கட் பண்ணி பார்ப்போம். நம்ம உள்ளே வச்சோம்ல அந்த சாக்லேட், அதோட ஸ்ட்ரெச்சர். ஓ மை காட், வெளியே வந்துச்சு சாக்லேட் ஃபுல்லாக. இப்போ தொட்டோன்னா அப்படியே வந்துடும். ஆவுச், உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணணுமா? சரி, ஓகேந்தா. இப்போ ப்ரிஷ்ஷாக்கு இந்த ப்ரிஷ், அப்புறம் சில்லி உனக்கு வேணுமா? ஓ ஓ, சூடா இருக்குடி. ஹாய் காய்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல செகண்ட் டைம் ஒரு ப்ரௌனி எனக்கு தனியாக கொடுக்கறதுக்காக செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதில் பாருங்கள், இந்த கிரிங்கிள் டாப் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் அது. நான் சொன்னேன்ல ஒரு லேயர் தனியாக வரும்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த லேயர். செம்மையாக வந்திருக்கு, ஒரு ஸ்மூத் ஃபினிஷில். இது வரத்துக்கு நான் எனக்கு இவ்வளோ நல்லா வரலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி தெரியுதா, இதுதான் இந்த கிரிங்கிள் டாப். நான் ஏன் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது. மேலே நட்ஸ் எல்லாம் போட்டோன்னா கிரிங்கிள் டாப் வராது. இது வந்து எந்த ஒரு நட்ஸும் போடாமல், சாக்லேட்ஸ் எதுவும் ஸ்டஃப் பண்ணாமல் அப்படி சும்மா ப்ளைனாக ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் மட்டும்தான் இந்த கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் பெஸ்ட்.